ஹலோ விவாஸ், நீங்கள் கேட்டுட்டு இருக்கிறது விரு ரிவ்யூ. நான் தான் உங்கள் விரு. நாம் இன்னைக்குள்ள பார்க்க போகிறது எலவேஷன் 2024 எடுக்கப்பட்ட ஒரு இங்கிலீஷ் மூவி எப்படி இருக்குது அப்படிங்கிறத அந்த உள்ள பார்க்க போகிறோம். இந்த படம் வந்து ஒரு சைஃபை ஆக்ஷன் த்ரில்லர் ஜானர். அண்ட் இந்த படத்தில் ரீசன்ட் கேப்டன் அமெரிக்கா ரோலில் நடிச்சிட்டு இருக்கக்கூடிய ஆந்தனி மேகி தான் லீட் பண்ணி நடிச்சிருக்கிறாரு. கூடுதலாக ஹீரோயினா மொரினோ பேக்ரின் தான் வந்து லீட் பண்ணி நடிச்சிருக்காங்க. ஸோ இந்த படம் எப்படி வந்திருக்கு, ஒரு சைஃபை ஆக்ஷன் த்ரில்லருக்கு ஏற்ற மாதிரி நல்லா வந்து பண்ணியிருக்காங்களா இல்லையாங்கிறத டீட்டெயிலாக அனலைஸ் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட்டு கதை என்ன அப்படிங்கிறத பார்த்துருவோம். ஸோ வீடியோவை லைக் பண்ணி ஸ்டார்ட் பண்ணுங்கள். படத்தோட ஸ்டார்டிங்கில் ஒரு சின்ன வாய்ஸ் ஓவரில் தான் படம் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அதில் ஒரு வித்தியாசமான ஒரு கிரியேச்சர்ஸ் பூமியில் வந்து இறங்கினதுக்கப்புறம் இதுக்கப்புறம் 95% மக்களை வந்து அதை அழிச்சிருது. பேலன்ஸ் இருக்கக்கூடிய 5% மக்கள் தான் இப்போ உயிரோடு இருக்கிறாங்க. இந்த 5% மக்கள் எப்படி உயிரோடு இருக்கிறாங்கன்னா, இந்த கிரியேச்சர் 8000 அடிக்கு மேலே வந்து வரமாட்டேங்குது. ஸோ அதனால் 8000 அடிக்கு மேலே தான் இப்போ வாழ்ந்துட்டு இருக்காங்க இந்த 5% மக்கள். இவங்க தப்பி தவறி இந்த 8000 அடிக்கு கொஞ்சம் கீழே வந்தாலும் இந்த கிரியேச்சர்ஸ் வந்து இவங்களை கொன்னுருது. இந்த கிரியேச்சர்ஸை அழிக்கக்கூடிய ஆயுதம் இப்போ வரைக்கும் கண்டுபிடிக்கப்படலை. அப்படிப்பட்ட சுச்சுவேஷனில் நம்ம ஹீரோ அவரோட பையனுக்காக இந்த ஆக்சிஜன் சிலிண்டரை எடுக்கிறதுக்காக கீழே இறங்கி போக வேண்டிய ஒரு கட்டாயம். அதுக்காக கூட 2 பேரையும் கூப்பிட்டு போகிறாரு. இந்த பயணம் எப்படி இருந்துச்சு, இந்த கிரியேச்சர்ஸ் கிட்ட இருந்து இவங்களுக்கு தேவையான விஷயங்களை எடுத்துகிட்டு வெளியே வந்தாங்களா, இந்த கிரியேச்சர்ஸை கடைசி அழிச்சாங்களாங்கிறதா இந்த படத்தோட மொத்த கதையுமே. ஒரு நல்ல சைஃபை ஆக்ஷன் த்ரில்லர் மூவிக்கு தேவையான எல்லா இதுவுமே பக்காவாக வந்து பிளேஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. அதுலேயும் பர்டிகுலராக ஆக்ஷன் சீக்வன்ஸ் அண்ட் விஷுவல் ட்ரீட் இந்த படத்தில் கண்டிப்பாக கேரண்டின்னு சொல்லலாம். பர்ஃபார்மன்ஸில் சும்மா மிரட்டி விட்டுருக்காங்க நம்ம ஆண்டனியும் பேக்ரினும். ஸோ இவங்க 2 பேரோட பர்ஃபார்மன்ஸ் கண்டிப்பாக இந்த படத்துக்கு ஒரு பெரிய ப்ளஸ்ஸாக இருக்கும். அதுலேயும் ஆண்டனி அவரோட பையனுக்கு கூட இருக்கக்கூடிய அந்த பாண்டிங் அதெல்லாமே நல்லா பிளேஸ்மெண்ட்டாக இருந்துச்சு. நடுவில் ஒரு எமோஷன் போர்ஷன் வச்சுருந்தாங்க, அதுவுமே நல்லா ஒர்க் அவுட்டாக இருந்துச்சு. பேக்ரினோட கேரக்டரை பொறுத்தளவுக்கு படத்தோட ஸ்டார்டிங்கில் ஒரு சைலண்டான ஒரு கேரக்டராக இருந்தாலும் போக போக மெருகேற்றுற மாதிரி அந்த கேரக்டரை நல்லாவே டெவலப் பண்ணி ஃபினிஷிங்கில் அந்த கேரக்டரை வச்சு தான் படமே முடியுதுன்னு சொல்லலாம். விஎஃப்எக்ஸ் அண்ட் சிஜி இந்த படத்தோட ஒரு பெரிய பேக் போனாக இருந்திருக்கு. அந்த கிரியேச்சர்ஸோட அவுட்புட் கண்டிப்பாக படத்தில் பார்க்கறதுக்கு ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குது. ஆக்சுவலி இந்த படம் வந்து இந்த ஆர்காடியன்னு ஒரு படம் நம்ம நிக்லஸ் கேஜ் நடிப்பில் வந்துச்சு பாருங்களா, அதே மாதிரியான ஒரு ஸ்டோரி பிளாட் தான், அதே மாதிரியான நல்ல ப்ரொடக்ஷன் வழியில் தான் இந்த படத்தையும் எடுத்திருக்காங்க. இந்த படத்தை பார்க்கக்கூடிய இந்தியன் ஆடியன்ஸுக்கு இந்த படம் பெரிய பிரம்மாண்டமான ஒரு படம் அப்படிங்கிற ஒரு ஃபீல் வரும். ஆனால் அதர் சைடில் போய் பார்த்தோம் அப்படின்னா இவங்களுக்கு அதெல்லாம் ஒரு கமர்ஷியல் படம் மாதிரி தான் இருக்கும். அதனால தான் ஐஎம்டிபிலையுமே ஒரு லோவான ரேட்டிங்லாம் நீங்கள் பார்க்க முடியும். பட் நம்ம இந்தியன் ஆடியன்ஸுக்கு கண்டிப்பாக இந்த படம் பிடிக்கும். ஸ்க்ரீன் பிளேவை பொறுத்தளவுக்கு படத்தோட ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் வந்து ஸ்லோனஸ் இருக்குது. ஆனால் போக போக படத்துக்குள்ளே என்ட்ரானதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக பிக்கப் ஆகிறாங்க. நடுவில் இருக்கக்கூடிய அங்கங்கே வரக்கூடிய ஆக்ஷன் சீக்வன்ஸ் இந்த படத்தில் திருப்பி வந்து பார்த்திங்கன்னா கதைக்குள்ளே உள்ளே வரதுக்கு ஒரு நல்ல ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டாக இருக்குது. ஆனால் இந்த மாதிரியான படங்களுக்குன்னு ஒரு ப்ரிடிக்டபிள்னஸ் இருக்கும். கதை இப்படி ஆரம்பிக்கணும், இப்படி தான் முடிய போகுது அப்படின்னு சொல்லி படத்தோட ஸ்டார்டிங்கில் நம்ம ஃபிக்ஸ் பண்ணியிருப்போம்ல, அந்த மாதிரி தான் இந்த படத்தையுமே முடிச்சிருக்காங்க. ஸோ அதில் எந்த ஒரு டிஃப்ரெண்ட்டும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் நீங்கள் எதிர்பார்க்க முடியாது. ஓவராலாக பார்த்து என்ஜாய் பண்ணுற மாதிரியான ஒரு ஒன் டைம் வாட்சபிளான ஒரு சைஃபை த்ரில்லர் கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த எலவேஷன் அப்படிங்கிற திரைப்படத்துக்கு நம்ம சேனல்ல கொடுக்கக்கூடிய ரேட்டிங் 5க்கு 3 வரைக்கும் ரேஷியோ கொடுத்துருக்கோம். உங்களோட ரேட்டிங் என்ன அப்படிங்கிறத பார்த்தவங்க யாராவது இருந்தீங்கன்னா கமெண்ட்ல கண்டிப்பாக லீவ் பண்ணுங்க. இந்த வீடியோட எண்டிங் வரைக்கும் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் நம்புறேன். ஸோ மறக்காம லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. மறக்காம ஒரு கமெண்ட் பண்ணீங்க அப்படின்னா படம் நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரீச் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் மறக்காம ஒரு கமெண்ட் மட்டும் தட்டி விடுங்க.